அடுத்ததாக நாம் இன்றைய நிகழ்ச்சியின் ஒரு புனிதமான கட்டத்திற்கு செல்லுகின்றோம். இப்பொழுது நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராஜயோகினி பிரம்மகுமாரி அன்னபூர்ணாஜி அவர்கள், தமிழகம், தென் கேரளம் மற்றும் பாண்டியின் பொறுப்பு சகோதரி ஆகியவர்கள் இப்போது தீதியை பற்றி தன்னுடைய அனுபவத்தை கூறுவார்கள். நமது அன்னபூர்ணா சகோதரி அவர்களை பற்றி கூற வேண்டுமென்றால் கூறுவதற்கு நிறையவே இருக்கின்றது. ஏனென்றால் தமிழகத்தின் சேவையில் சென்னையில் நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ரோசி சகோதரி அவர்களுடன் 14 ஆண்டுகளுக்கு மேலாக இணைந்திருந்து சேவையாற்றியவர்கள். தன்னலமற்ற சேவையில், உலக சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட பெருமை அவருக்கு உண்டு. பாபாவாக அவருக்கு பொறுப்பு சுமை என்று நம்ம கூற முடியாது, ஒரு கிரீடத்தை அளித்திருக்கின்றார்கள். உடல் நலம் அவ்வளவு சரியாக ஒத்துழைக்காவிட்டாலும் நமது மதுரையை சார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் இந்த முதலாண்டு நினைவு நிகழ்ச்சியை நடத்த இருப்பதால் வர வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக உற்சாகத்துடன் தன்னுடைய உடலையும் பொருட்படுத்தாமல் வந்திருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் இப்பொழுது பங்கு கொண்டு அவர்கள் திரும்பவும் சென்னை செல்ல வேண்டியிருக்கின்றது. நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை தமிழகம், தென்கேரளம், பாண்டிச்சேரியினுடைய ஜோனல் லெவல் ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் தீதியினுடைய 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி நிகழ்ச்சி நடத்தப்பட இருக்கின்றது. அதற்கும் அவர்கள் செல்ல வேண்டியிருக்கின்றது. அப்படிப்பட்ட நமக்கு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரி அவர்கள் 2 வார்த்தைகள் மட்டும் கூறுமாறு. ஏனென்றால் அதிகமாக அவர்கள் பேசி தன்னுடைய உடலை வருத்தி கொள்ள வேண்டாம். ஆகவே 2 வார்த்தைகள் பேசிவிட்டு பிறகு நமது அன்பான தீதிஜி அவர்களுக்கு, பாப் தாதா அவர்களுக்கு நாம் போக் நிகழ்ச்சி நடத்த இருக்கின்றோம். பாபாவிற்கு போக் ஆஃபர் பண்ணும்பொழுது மூத்த சகோதரிகளுக்கு யாருடைய பெயர் ஏற்கனவே அறுக்கெடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் அனைவரும் மேடையில் அமர வேண்டும். சென்ற ஆண்டு நாம் எப்படி தீதிஜி அவர்கள் போக் வைத்தோமோ, பாபாவிற்கு போக் ஆஃபர் பண்ணமோ, அதே மாதிரி இதை தொடர்ந்து போக் ஆஃபர் நிகழ்ச்சி இருக்கும். ஓம் சாந்தி. இப்போது நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரி பிரம்மகுமாரி அன்னபூர்ணாஜி அவர்களை 2 வார்த்தைகள் கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சங்கம் யுகத்தில் பாபா மற்றும் பரிவார் பகவானுடைய உலகத்தில் நாம் அனைத்து தெய்வீக சகோதரன், தெய்வீக சகோதரிகள் சேர்ந்து பகவானுடைய சேவையை செய்கின்றோம். பகவானுடைய சேவை என்றால் உலகத்தில் உள்ள நாம் இருக்கும் பகுதிகளில் மக்களுக்கு ஈஸ்வரனுடைய நினைவு மற்றும் அறிமுகத்தை கொடுத்து அவர்களும் பகவானுடைய குழந்தையாக வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த சேவை தமிழகம் முழுவதுமே பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்துள்ளது. இன்றும் நடக்கும், எப்பொழுதும் நடக்கும். நாம் அனைவருமே சேர்ந்துதான் பாபாவுடைய சேவையை செய்வோம். அத்தகைய சேவையில் 1970 சாந்தா சிஸ்டர் மெட்ராஸில் இருந்தப்போ, ஃப்ரம் 1970 to 2005 அது வரைக்கும் நானும் சாந்தாவும் தான். எந்த சேவையாக இருந்தாலும் என்னை கூப்பிடுவாங்க. புது இடங்களில் ஆரம்பிக்கும் பொழுது கூட சில இடங்களுக்கெல்லாம் என்னை கூப்பிடுவாங்க. அதனால் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் மெட்ராஸில் இருந்த வரைக்கும் செஞ்சோம். அதுக்கப்புறம் மதுரையில் ஆரம்பித்த போகுது. மெட்ராஸ்லேருந்து பல சகோதரன் சகோதரிகள்லாம் ஆரம்பித்து சில மாதங்கள் மதுரையில் தங்கி சென்டரை உருவாக்கி அதன் பிறகு ஷான்சா சிஸ்டர் அங்கே வச்சுட்டு நாங்கள்லாம் மெட்ராஸ் போயிட்டோம். பல இடங்களில் சேவை பண்ணாலும் எல்லா இடத்துக்கும் பெஞ்சி, ரோசி பெஞ்சி, சாந்தா சிஸ்டர் எல்லாம் அனுப்புவாங்க. அதனால் 35 வருஷமாக
நானும் சாந்தாவும் சேவையில் எல்லா விஷயத்துலேயும் ஒற்றுமையாக இருந்தோம். அது மாதிரி சிஸ்டர்ஸை நம்ம இப்போல்லாம் பார்க்க முடியாது. நமக்கு அப்படிலாம் என்னன்னு தெரியாது, சண்டை என்னன்னு தெரியாது, கருத்து வேறுபாடு தெரியாது, நான் பெருசு நீ பெருசுன்னு சொல்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. யார் சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு அந்த சேவையில் நம்மளால் இயன்ற உதவியை செஞ்சு அந்த சேவையை செய்வோம். இதுக்காக சொல்ல வரேன்னா இந்த விஷயத்தை, இப்பொழுது இருக்கின்ற தெய்வீக சகோதரன் சகோதரிகளுக்கு கூட எல்லாரோட சேர்ந்து செய்யணும். அதில் நாம் யாராவது சொன்னால் சரின்னு சொல்லிவிட்டு அந்த சேவையை நாம் ஏற்றுக்கொள்ளணும். செய்ய முடியாத பட்சத்தில் அதை எடுத்து சொல்லலாமே தவிர முதல்லையே நாம் முடியாதுன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. ஏன்னா அது நமக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அது மாதிரி தான் சாந்தா சிஸ்டரும் நானும் ரொம்ப வருஷமாக எல்லா சேவையும் பண்ணோம். இந்த ஹைதராபாத்தில் ரொம்ப 28 வருஷத்துக்கு முன்னால் அங்கே ஒரு ஃபேர் நடந்தது. அப்போ ரோசி பெஞ்சி என்னையும் சாந்தாவையும் ராஜயோகா கேம்ப் இங்கிலீஷில் எடுக்கிறதுக்கு அனுப்பிச்சாங்க. நீங்கள் 2 பேரும் இங்கிலீஷில் கேம்ப் பண்ணோம் ஹைதராபாத்தில். சரின்னு போனோம். ஒரு 4-5 குரூப்புக்கு கேம்ப் எடுத்தோம். அப்புறம் வந்துட்டோம். அதுக்கப்புறமா தான் அங்கே சாந்தி சரோவர் எல்லாமே பில்டிங்கெல்லாம் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் நம்ம போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. 2005 டிசம்பர் மாதம் சாந்தா அன்னபூர்ணா நீ வா, நம்ம 2 பேரும் ஹைதராபாத் போகலான்னு. ஐயோ நம்மளால் அவ்வளோலாம் போக முடியாது, நீ எதுவும் பண்ண வேண்டாம், நான் டிக்கெட் வாங்குகிறேன், நான் போகலாம். ஏன்னா அங்கே மெகா ப்ரோக்ராம், பெங்களூரில் மெகா ப்ரோக்ராம் எல்லாம், நீ வா நம்ம 2 பேருமே போகலாம். அப்போ எந்த சிஸ்டர்ஸும் கூட வரல, நானும் சாந்தாவும் மட்டும்தான் போகும். போய் ஹைதராபாடெல்லாம் பார்த்துட்டு அங்கே தாதி எல்லாம் மீட் பண்ணிவிட்டு அந்த ஊரெல்லாம் ஓரளவு சுற்றி காமிச்சாங்க. அப்புறம் பெங்களூருக்கு வந்தோம். பெங்களூர்லேயும் மெகா ப்ரோக்ராம் நடந்தது. அதுக்கப்புறம் மவுண்ட் அபுக்கு போனேன், நான் திருப்பூருக்கு போனேன். அவ்வளோதான், ட்ராமா முடிஞ்சு போச்சு. வெரி ஸ்வீட் ட்ராமா. அதனால் அவளுக்கு ஏதாவது பார்க்கணுன்னா எந்த ஊருக்கு போனாலும் எல்லாம் சுற்றி பார்க்கணும். சின்ன வயசுலேருந்தே 16 வயசுலேருந்து அவள் பழக்கம் சாந்தாவுக்கு. எங்கே போனாலும் அந்த ஊரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும், அங்கே என்ன விற்கிறது அதை வாங்கணும், இல்லை தூக்கம் வராது அவளுக்கு. நான் சொல்ல, என்னத்தை ஊரை பார்க்குறது, என்னத்தை, நீ சும்மா இரு, நீ சும்மா இரு, நான் போகிறேன்டுவா. சின்ன வயசுலேயே மெட்ராஸில் இருக்கும்பொழுது ஏதாவது கடைக்கு போய் வாங்கணுன்னா பெஞ்சி அவங்கள தான் அனுப்புவாங்க, நான் போக மாட்டேன். நான் மற்ற வேலை பார்ப்பேன், இந்த ஊர் சுற்றுற வயலுக்கே நான் போக மாட்டேன். சாந்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும். 16 வயசில் மெட்ராஸுக்கு வந்தான். ஆனால் அந்த ஊர் சுற்றுறது, பொருள் வாங்குறது, எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசணும், எப்படி பொருள் வாங்கணும், அந்த டாக்டிக்ஸ்லாம் ரொம்ப நல்லா தெரியும். அது எனக்கு தெரியாது. ஏதோ சொன்னால் செய்வேன், ரொம்ப அத்தியாவசியம் இருந்தால் போவேனே தவிர அனாவசியமாலாம் அந்த ஊரில் என்ன இருக்குது, இதே தான் எல்லா ஊர்லேயும் இருக்குது அப்படின்னு. ஆனால் சாந்தாவுக்கு எந்த ஊருக்கு போனாலும் சரி அந்த ஊரெல்லாம் பார்க்கணும், அங்கே என்ன இருக்குது பார்க்கணும், இது மாதிரி ஒரு ஆசை குழந்தையிலேருந்தே இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஆத்மாவில் ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும். நம்ம அதை குறையாக யாரையும் பற்றி நம்ம குறையாக எடுக்கக்கூடாது. அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ், ஒவ்வொரு ஆத்மாவுக்கு ஒரு திறமை, ஒவ்வொரு ஆத்மாவில் ஒரு விசேடத்தன்மை. இது ஒரு குணங்கள் இல்லாமல் யார் பகவானுடைய குழந்தையே ஆக முடியாது. ஆனால் அவங்களுக்கு வியாதினே வந்ததில்லை. தலைவலின்னா என்னன்னு தெரியாது, ஜுரம்னா என்னன்னு தெரியாது. யாராவது தலைவலின்னா சும்மா போய் சேவை பண்ணு சரியாக போயிடுவா, ஜுரம்னா சேவை பண்ணு சரியாக போயிடுவா. சொல்லுவோம், பாவம் தலைவலியில் எப்படி பண்ணும் அப்படின்னா என்ன தெரியாது. நமக்கு யாராவது உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் பண்ணுமா, போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பண்ணணும். அவன் அதெல்லாம் சொல்ல மாட்டான், முதல்ல சேவை பண்ணு எல்லாம் சரியாக போயிடுவா. ஏன்னா அவளுக்கு தெரியாது, ஜோரோன்னா என்னன்னு தெரியாது, தலைவலின்னா என்னன்னு தெரியாது. அது மாதிரி ஒரு ஆத்மா யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா
அனுபவிக்கணுன்ற ஒரு ஆசை. எல்லாமே நம்ம எடுக்கணும், எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும், அது மாதிரிலாம் ரொம்ப சின்ன குழந்தையிலேருந்து அந்த ஆசை இருந்தது. அதனால் அவளுக்கு ஆசைக்கு ஏற்றபடி பாபா வீடையும் கட்டினா, அது எப்படியெல்லாம் ஆசைப்பட்டாலோ அதெல்லாம் அமைச்சா, என்னெல்லாம் வண்டி வாங்கணும், வண்டியில் என்னெல்லாம் வைக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அந்த ஆசை எல்லாமே அந்த ஆத்மா சங்கம் யுகத்தில் பகவான் வீட்டுக்காக சேவைக்காக என்னென்ன ஆசைப்பட்டாலோ எல்லா ஆசையும் நிறைவேற்றிட்டோம். அதனால் அந்த ஆத்மா இன்னொரு பிறவி எடுத்திருந்தாலும் அங்கே போனாலும் இது மாதிரி தான் பண்ணும். பெரிய பங்களாவில் பிறந்தாலும் அந்த பங்களா எப்படி டெக்கரேட் பண்ணலாம், அது மாதிரி அந்த ஆத்மாவில் ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதனால் நாம் கூட சேவையில் வெறும்னு பண்ணாமல் இந்த சேவையை ஒரு பாங்காக ஒரு புதுமையாக பண்ணணும். அதனால் இந்த சில புதுமைகள் பாங்கெல்லாம் நாம் படிச்சிட்டோம்னா எல்லாரோட இணைஞ்சு சேவை பண்ணணும். நான் என்னுடைய எதுன்றது நமக்கு இருக்கக்கூடாது. எல்லாம் பாபா, பாபா தான் செய்கிறாரு, பாபா தான் செய்விக்கிறார். அதனால் யாருடைய குறைகளையோ அல்லது கம்பேரிசன் இந்த புத்தியெல்லாம் நமக்கு வரக்கூடாது. யாரையும் யாரோட வச்சு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இதிலேருந்தெல்லாம் நாம் விடுபட்டு யார் நமக்கு முன்னதாக சேவை செய்தார்களோ அவங்கக்கிட்ட என்ன விசேடத்தன்மை இருக்குதுன்னு பார்த்து அந்த விசேடத்தன்மையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து சேவையிலையும் அதை உபயோகப்படுத்தினோம்னா நாம் எல்லாரும் ஒருவர்களாக இருந்து நமக்குள்ள பாகுபாடோ வேறுபாடோ இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அமைதியாக ஸ்நேகத்தோட ஒற்றுமையாக பாபா சேவையில் ஒவ்வொருத்தரும் விரல் கொடுத்து அந்த சேவையை பூரணமாக செஞ்சு பாபாவுக்கு நாம் அர்ப்பணம் பண்ணணும். சேவையினுடைய பலன் கூட பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணணும். அது மாதிரி தன்மைகளெல்லாம் படித்தோம்னா அவங்கள மாதிரியே நீங்களும் சேவை செய்ய முடியும். அதே நேரத்தில் எல்லா ஆத்மாக்களையும் ஆத்ம பாவ், நிஸ்வார்த்த பாவ், சுத்த பாவனா, சுப பாவனையோட ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நாம் ஸ்னேகி சகயோகியாகி பாபா சேவையை பூர்த்தி செய்யும். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, சாந்தி, அடுத்ததாக நமது அழைப்பை கிணங்கி வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய சகோதரி राजयोगिनी ब्रह्म कुमारी बीनू जी सी அவர்களை मैं आप सबकी तरफ से निवेदन करता हूँ. तो बीनू सहोदरी का एक विशेष पाठ है इस यज्ञ में. இந்த யஜ்யத்தில் நம்மளுடைய பீனு சகோதரி அவர்களுக்கு ஒரு சிறப்பான பாத்திரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மும்பையில் தான். அதுவும் ஒரே பெண், ஒரு கோடீஸ்வரருக்கு. அதுவும் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய பிரம்மாபானுடைய லௌகிக் சிந்தி ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களுக்கு. தமிழகத்தில் நம்மளுடைய ஈஸ்வரிய சேவைக்காக நாம் அனைத்து ஆத்மாக்களும் இறைவனிடமிருந்து முழுமையான ஆஸ்தி அடைய வேண்டும் என்ற உயரிய லட்சியத்துடன் வந்த 3 பேரில் ஒருத்தவங்க லக்ஷ்மி சகோதரின் பேர். அவங்களுடைய அக்கா மகளால் தான் இவங்க இருந்தாங்க. நல்ல ஆடம்பரமான ஒரு ஃபேமிலியில் பிறந்தவங்க, நல்லா படித்தவங்க. ஆனாலும் பாபா அவங்கள நம்ம தமிழக சேவைக்காக அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. 3 தலைமுறைகளை அந்த சேவை செய்கிறாங்கன்னு கூட நாம் சொல்லலாம். அவங்க இப்போ அவங்களுடைய கருத்தில் உங்கள் முன் வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். बीनू सिस्टर अभी मैं समझता हूँ तो तमिल में भाषण करेंगी या तो मिक्स करेंगी जैसे उनकी सुविधा हो. அவங்க இங்கே வந்து இப்போ தமிழை கூட கற்றுக்கிட்டாங்க. முதல்ல 1-2 வார்த்தைகள் தான் பேசுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேடையிலேயே தமிழ் அவங்க பேசுகிறாங்க. அவங்க இப்போ அவங்களுடைய கருத்துக்களை உங்கள் முன்னாடி வைப்பாங்க. சகோதரி BK பீனுஜி அவர்கள். ஓம் சாந்தி. நான் தமிழ் இங்கிலீஷ் 2 பாஷா மிக்ஸ் பேசுவேன்.
அதில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும், ப்ளீஸ் forgive me. Divine brothers and sisters, ஆக்சுவலி சாந்தா வெஞ்சி கூட நான் 20 years இப்போது மெட்ராஸ் தமிழ்நாடுல சேவா பண்ணிட்டு இருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து சாந்தா பெஞ்சி அடிக்கடி பாம்பே வருவாங்களா, ஸோ அவர் கூட கொஞ்சம் பழக்கம் இருந்துச்சு. மெட்ராஸ் வர்றதுக்கு அப்புறம் கூட நம்ம எல்லா ப்ரோக்ராம்ஸ்லே கட்டாயமாக மெட்ராஸ் வருவாங்களா. 2-3 days இல்லைன்னா 1 week மெட்ராஸில் இருப்பாங்களா. கொஞ்சம் கொஞ்சம் காண்டாக்ட் இருந்துச்சு. ஏதாவது மெசேஜ் கொடுக்கணும் இல்லை ஏதாவது சேவா பிரதி கேட்கணும், அவ்வளோதான். அதிகமான பேசலையே, அதிகமான கம்யூனிகேஷனுக்கு வரலையே. சேவா பிளானிங்லே ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டோம். சேவாலே நேச்சுரலி நம்ம எல்லாம் சேர்த்து வந்துட்டு தான் சேவா பண்ணோம். ஸோ அது பிளானிங்லே நம்ம சேர்த்து இருந்தோம். ஆக்சுவலி ஆதர்ணிய ரோசி பெஞ்சி ஷரீர் விட்டுனா அப்புறம் சாந்தா பெஞ்சி மெட்ராஸ்லே வரும்போது நியர்லி 1.5 years மெட்ராஸில் இருந்தாங்களா. அந்த டைம்லே நான் சாந்தா பெஞ்சி கூட ரொம்ப க்ளோஸ் வந்துட்டேன். ஸோ அவனுடைய நிறைய விசேஷத்தா நான் கூட கற்றுட்டேன். இட் வாஸ் அ லேர்னிங் பாயிண்ட் ஃபார் மீ ஆல்சோ. அவனுடைய 2-3 விசேஷத்தா நான் வர்ணன் பண்ணுறேன். அது பாபா கூட போக் மெசேஜ்லே எக்னாலேஜ் பண்ணாங்களா. அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் விசேஷ் டச்சிங் இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாம் ரோசி பெஞ்சிக்கு பார்த்தோம், லக்ஷ்மி பெஞ்சி பார்த்தோம். அவர் எல்லாம் பாபா டைம்லேருந்து கியானத்தில் வந்தாங்களா. ஓகே, பிரம்மா பாபா மம்மானுடைய நிறைய பாலனா வாங்கினாங்களா. சாந்தா பெஞ்சி பாபா மம்மாக்கு சாக்கார் ரூப்லே பாலனா வாங்கலையே. ஸோ அப்புறம் கூட ரொம்ப ஓப்பன் இருந்தாங்களா, ரொம்ப ஃப்ளெக்சிபிள் இருந்தாங்களா. ஆக்சுவலி நான் நிறைய வாட்டி இப்போது மத்தியானம் டைம்லே நம்ம ரெஸ்ட் எடுக்கும். ஸோ நிறைய வாட்டி நான் சொல்வேன், நீங்கள் 1 hour அட்லீஸ்ட் எவ்ரிடே ரெஸ்ட் எடுக்கணும். இல்லையே நிறைய வேலை இருக்குது, நிறைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்டே பேசணும். ஸோ எல்லா வேலை என்ன மிச்சம் இருக்கோ அது மத்தியானம் டைம்லே தான் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ நம்ம ஷரீர் பார்க்காம, ரெஸ்ட் பார்க்காம, சாப்பாடு எல்லாம் ஃபிசிக்கல் கம்ஃபர்ட்ஸ் பார்க்காம டே அண்ட் நைட் சேவாலே பிஸி இருந்தாங்களா. நம்ம கூட நிறைய வாட்டி மெட்ராஸ்லே மீட்டிங்ஸ் வைப்போம், அப்படி பேசுவோம். ஸோ ரொம்ப இன்வால்வ் ஆவாங்க. ஷி யூஸ் டு நெவர் சே ஐ டோன்ட் நோ திஸ், நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இதெல்லாம் கேட்குறேன், அப்படி ஒன்றுமே சொல்லலையே. ஏதோ ஒன் விஷயம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம், நம்ம வார்த்தை பேசுவோம். ஆல்வேஸ் இப்படி இன்வால்வ் ஆப்பாங்களா, இப்படி ஓல்டு விஷயம் தான் ஓகே என்ன பண்ணோம் அதுக்கு கரெக்ட் அட்வைஸ் கொடுப்பாங்களா, கரெக்ட் டிசிஷன் எடுப்பாங்களா, குவிக் டிசிஷன் எடுப்பாங்களா. ஸோ அதில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அப்புறம் பர்சனல் கம்யூனிகேஷன்லே கூட எல்லா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், சமர்ப்பித் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ப்ளஸ் எல்லா மாதாஸ் பிரதர்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸ்னஸ் இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப ஃப்ரீ மைண்டு. என்ன வேணும்னா தீதிஜி கிட்ட பேசலாம். ஏன்னா அவருக்கு எங்களுக்கு 2-3 வாட்டி சொன்னாங்களா, சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒன் வார்த்தை சொல்லிட்டு நீங்கள் சொல்வீங்களா, இது யாருக்கு சொல்லாதீங்க. ஸோ என்ன ஏதாவது நடந்துச்சு நான் யாருக்கு சொல்ல மாட்டேன், நான் பேசவே மாட்டேன், சைலன்ஸ் ஆவேன். நான் உங்களது விஷயம், உங்களது பேர் யாருக்கும் சொல்ல மாட்டேன். அவ்வளோ உள்ளே இன்டிகிரிட்டி இருந்துச்சு. இது பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது. இன்னைக்கு துனியாலே இதுதான் நம்ம கம்மி இருக்குது. அது சாந்தா பெஞ்சினே ரொம்ப விசேஷம் இருந்துச்சு. அதுக்காக ரொம்ப பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ரொம்ப க்ளோஸ் வந்துட்டாங்களா. இல்லை என்ன நம்ம பேசினானா அவர் யாருக்கும் சொல்ல மாட்டாங்களா. அது ஃபேத்து ரொம்ப தேவை இருக்கு. அப்புறம் மதுபன் சாந்திவன் சேவாலே போகும்போது யூஸ்வலாக நம்ம ரொம்ப பிஸி இருக்கோம். சாந்தா பெஞ்சி கூட எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்ல போயிட்டு எல்லா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு மீட் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் டைம்ல 1/2 hour தான் கொஞ்சம் கேப் கிடைக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்.
அப்புறம் கூட நான் பார்த்தேன், யாரோ மாதாஜி சொன்னாங்களா, பெஞ்சி நான் உங்கள்கிட்ட பேசணும். ஸோ அந்த டைம் மத்தியானம் டைம்லே தான் கூப்பிடுவாங்களாம். ஸோ ரூம்லே எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னா கீழே விசிட்டர்ஸ் ரூம்லே போய் உட்காந்துட்டு பேசுவாங்களாம். ஸோ செல்ஃப்காக கொஞ்சமே டைம் வைக்கலையே, ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் அதர்ஸ். எல்லாருக்கும் நான் கொடுக்கணும், எல்லாருக்கும் திருப்தி பண்ணணும், இது சங்கல்ப் தான் அவர் மைண்ட்லே இருந்துச்சு. அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், அவ்யக்த பாப் தாதானுடைய சந்தேஷ் தீதிஜி பிரதி குல்ஜார் தாதி மூலமா வந்துச்சு. அதுல 2-3 பாயிண்ட்ஸ்லே பாபா அத ஆத்மாக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்குறாங்களா. பாருங்க, நம்ம எல்லாம் சொன்னா இது சிஸ்டர் ரொம்ப நல்லா இருக்காது, வேற விஷயம். பாபா ஸ்வயமா சொல்லியிருக்கிறாங்களான்னா அது விஷயம் கொஞ்சம் நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும். பாபா ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் கொடுத்தாங்களா, நீங்க கொஞ்சம் டைம்ல நல்ல சேவா பண்ணீங்களா, உங்களுக்கு என்ன ரோல் பாபா கொடுத்தாங்களா, நீங்க ஹாஞ்சி பண்ணிட்டு பாபாக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறீங்களா. உங்களோட எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ பாபா சர்டிஃபிகேட் கொடுத்தா அது பெரிய விஷயம் தானே. நம்ம எல்லாம் கூட பாபா கிட்ட தானே சர்டிஃபிகேட் வாங்கணும். வேற விஷயம் பாபா சொன்னாங்களா, कि शरीर ஊட்டும் போது 1 செகண்ட்ல எவர் ரெடி இருந்தாங்களாம். அந்த டைம்ல யாருமே நின்னோ வரலையே, எந்த விஷயம் நின்னோ வரலையே. இது பெரிய ஸ்திதி இருக்கு. நம்ம கூட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாபா கூட இப்போ அவ்யக்த முரளியில இஷாரா கொடுத்துட்டு இருக்காரு, 1 செகண்ட்ல பரிவர்த்தன் பண்ணோம். அப்புறம் கூட நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு. 1 செகண்ட், 1 மினிட், 5 மினிட்ஸ் அப்படியே டைம் போயிட்டே இருக்குது. அது லாஸ்ட் பேப்பர் நம்ம முன்னாடி இப்போ வரும் தெரியலையே, அதுல நம்ம 1 செகண்ட்ல பாஸ் ஆகணும். இது பாஸ் நுடைய எக்ஸாம்பிள் சாந்தா பெஞ்சி நம்ம முன்னாடி வச்சாங்களாம். என்ன மாதிரி பேப்பர் வந்தாலும் நம்ம மைண்ட் எவ்வளோ டிட்டாச் இருக்கணும். நம்ம கூட இருக்கும்போது ஃபுல்லி இன்வால்வ் இருந்தாங்களாம். நம்ம எல்லாருக்கும் அப்படி நம்பிக்கை இருந்துச்சு, தீதி கிட்டே போனானா அவர் கட்டாயமா பேசுவாங்களாம், எவ்வளோ லவ்ஃபுல் இருந்தாங்களாம். அப்புறம் கூட எவ்வளோ டிட்டாச் ஸ்டேஜ்க்கு 1 செகண்ட்ல ஆத்மா பாபா கிட்டே போய் சேர்ந்துச்சு. ஸோ இது பெரிய சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா. ஸோ இது மாதிரி புருஷாரத்னுடைய உமங் உத்சா நம்ம கிட்டே கூட இருக்கணும். 3வது விஷயம் பாபா சொன்னாங்களாம், ரொம்ப காலத்திலேருந்து ஆத்தம் அபிமானி ஸ்திதினுடைய அபியாஸ் பண்ணிட்டே இருந்தாங்களாம். அதனுடைய ரிசல்ட் அது 1 செகண்ட்ல டிட்டாச்மெண்ட் வந்துச்சு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியாது இல்லையா. ஏன்னா ஆத்தம் அபிமானி ஸ்திதினுடைய புருஷாரத் குப்த புருஷாரத் இருக்கு. எல்லா சேவா பண்ணும்போது, எல்லா மனுஷ ஆத்மாக்கு மீட் பண்ணும்போது நம்ம அந்த ஆத்தம் அபிமானி ஸ்திதினுடைய அபியாஸ் பண்ணிட்டே இருந்தாங்களா சாந்தா பெஞ்சி. அதுக்காக அந்த ஆத்மாக்கு ஒன்மே டிஃபிகல்ட்டி லாஸ்ட் மினிட்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலையே. அவருக்கு கூட தெரியாது என்ன நடந்துட்டு இருக்குது. போக் மெசேஜ்ல தான் தெரிஞ்சிச்சு. அவர் அந்த ஆத்மா பாபா முன்னாடி சொன்னாங்களா, எங்களுக்கும் தெரியாது எனக்கு கூட என்ன நடந்துட்டு இருக்குது, நான் திடீர்னு பாபா முன்னாடி வந்துட்டேன். ஸோ எவ்வளோ உள்ளேக்கு உள்ளே ஓன்லி 1 பாபா, ஏக் பல் ஏக் பரோசா, அதுதான் லைஃப் சாந்தா பெஞ்சினுடைய இருந்துச்சு. ஸோ அது மாதிரி புருஷாரத்னுடைய சேவானுடைய உமங் உத்சா எல்லாமே பேலன்ஸ் வச்சுட்டு நம்ம கூட பிராமன் ஜீவன்ல முன்னாடி போனா நம்ம கூட தீதிக்கு நம்ம எல்லாம் பால்னா வாங்கியிருக்கிறோம், அது பால்னானுடைய ரிட்டர்ன் கொடுக்கலாம். ஓம் சாந்தி. நன்றி சகோதரி அவர்களே. அடுத்ததாக நமது அழைப்பை கிணங்கி நம்மை பெருமைப்படுத்த வந்திருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய
நமது மூத்த சகோதரர் ராஜ் யோகி பிரம்மகுமார் சுந்தரேசன் அவர்களை தனது மேலான கருத்துக்களை, தீதியை பற்றிய அனுபவங்களை உங்கள் முன் வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சகோதரர் பி கே சுந்தரேசன் அவர்கள். ஓம் சாந்தி. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய தீதிஜி அவர்கள் தென்மண்டல பாபா சேவையின் ஒரு சகாப்தம் எளிமையாக சொல்லிவிட்டோம் வார்த்தைகளால். ஆனால் அதை உணர்ந்து பார்த்தோம் சொன்னால் அதனுடைய பரிமாணம் மிக அகண்டது, ஆழமானது, சவாஸ்தி. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பாபாவின் படைப்பாக திகழ்ந்தார் தென்மண்டல பகுதியில் நமது தீதி அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அலௌகிக வாழ்க்கையை நமக்கு அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அந்த 3 தேவதைகள் முதலில் 1970களிலே தமிழ்நாட்டில் காலெடுத்து வைத்த போது மூத்த 2 சகோதரிகள் சொல்லுகின்ற, நினைக்கின்ற அந்த பாபாவின் கருத்துக்களை, செயல்பாடுகளை, சேவையின் வழிமுறைகளை எல்லாம் செயல்பாட்டில் கொண்டு வருவதற்கான மிக அற்புதமான கருவியை பாபா தேர்ந்தெடுத்துக்கிறார் என்று பல காலங்களுக்கு அப்புறம்தான் நம் போன்றவர்களுக்கு புரிய வைந்தது. ஏன்னா ஆரம்பத்தில் நிகழ்ச்சிகள் மலரும் நினைவுகளாக இப்பொழுது நினைவுக்கு வருகின்றன. அப்போது தமிழ்நாட்டிலே மெட்ராஸில் மட்டும்தான் ஒரு சென்டர் இருந்தது, வேறு எங்கேயுமே சென்டர் கிடையாது. 1970களில் அது ஒரு சில விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த பொன்னான நாட்களை, அந்த மறக்க முடியாத அந்த நன்னாட்களை, வாழ்க்கையில் சிறப்பாக அமைந்துவிட்ட, அடித்தளமாகிவிட்ட, சேவைக்கு ஒரு அடித்தளமாக நமது உள்ளத்திலும் தமிழக மண்ணிலும் நிகழ்ந்துவிட்ட அந்த நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே என்னுடைய நினைவிலிருந்து மறக்க முடியாதவைகளாகும். அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எது என்று சொன்னால் 1975களில் மதுரையிலிருந்து, சென்னையிலிருந்து சகோதரிகள் திட்டமிட்டார்கள். சென்னையில் நாம் வைத்து விட்டோம், இனி 5 ஆண்டு காலங்கள் சேவை செய்தாகிவிட்டது, 70லிருந்து 75 வரைக்கும். இதற்கப்புறம் நாம் தென் தமிழகத்திற்கு செல்ல வேண்டும், அங்குள்ள மக்களுக்கும் சேவை புரிய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு உதித்த போது கூடவே அழைத்து வந்தார்கள் நமது சாந்தா தீதி அவர்களையும், மற்றும் இப்பொழுது நம்முடைய மூத்த சகோதரியாக விளங்குகின்ற அன்னபூர்ணாஜி அவர்களும் வந்திருந்தார்கள். இங்கே கண்காட்சி ஆரம்பத்தில் நல்லா செய்து கொண்டிருந்தோம். ஆனால் கடைசி வரை இங்கே ஒரு விதையை தூண்டுவது, ஊணுவது வரைக்கும் இங்கே இருந்து சேவை செய்யக்கூடிய பாக்கியம் ஒரு சில முக்கிய சகோதரர்கள் கிடைத்தது, அதில் நானும் ஒருவன். ஆகவே அந்த கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் மதுரையில் ஆரம்பம். எதுவுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது, ஆளு தெரியாது, இடம் தெரியாது, பழக்கமில்லை. அவர்கள் மூத்த சகோதரி 2 பேருக்கும் மொழியும் பழக்கமில்லை, கலாச்சாரம் மத்தியிலும் மாறுபாடானது. அந்த சூழ்நிலையில் நாங்களும் புத்தம் புதுசு, ஒன்றுமே தெரியாது. அவங்க கூப்பிட்டாங்க, வந்துட்டோம், சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் சகோதரிகளுக்கும் இடையே அருமையான ஒரு ஆக்சிஸ், சென்ட்ரல் ஆக்சிஸ் சாந்தா தீதி அவர்கள் எங்கள் கருத்தையும் பகன்ஜிக்கு எடுத்துச் சொல்வது. பகன்ஜி அவர்கள் மூத்த சகோதரிகள் சிவகன்யாஜி என்ன நினைக்கிறார்கள், என்ன எடுத்துச் செல்ல வேண்டும், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் எங்களுக்கு பாங்காக எடுத்து சொல்லி எங்களை தயார்படுத்தக்கூடிய அற்புதமான சென்ட்ரல் ஆக்சிஸாக விளங்கியவர்கள் சாந்தாஜி என்று சொன்னால் மிகையாகாது. ஆகவே அந்த பாகத்தை திரும்ப மீண்டும் மீண்டும் நான் எண்ணி பார்க்கின்றேன். கே நகரில் வீடு இருக்கும், அது எங்கே கொடுத்தாங்க? அவங்க வீட்டில் ஒரு மொட்டை மாடியில் கொடுத்தாங்க. அங்கே ஒரே ஒரு ரூம்பு, அதில் தான் எல்லாம் சமைத்தல் கிழித்தல் எல்லாம் அவங்களுக்கு. நாங்கள் மொட்டை மாடியில் வெளியே சகோதரர் 4-5 பேர் அங்கே உட்காந்துட்டு எங்கே எக்ஸிபிஷன் எங்கே புது மண்டபத்தில் காலையிலேருந்து ஒரே ஒருத்தர் சகோதரர் எங்களை முதல்ல இப்படி நடந்து வர்றதை பார்த்து அவர் என்னமோ இறக்கப்பட்ட என்னமோ ஒரு சைக்கிள் கொடுத்தாரு. அது ஒரு வீல் சரியாக ஓடும், இன்னொரு வீல் சரியாக ஓடாது. ஸோ அதில் நாங்கள் 2 பேர் உட்காந்துக்கிட்டு காலையிலே 2 சகோதரிகள் ஏற்பாடு பண்ணோம், சகோதரர்கள். அப்புறம் சாந்தா பைஞ்சி, அன்னபூர்ணா பைஞ்சி அவர்கள் அங்கே கேம்ப் எடுப்பாங்க. அப்படி அதில் நிறைய விதைகள் போட்டு முளைத்த செடி மரங்கள் அழகழகாக இன்று பூக்களாக மலர்ந்திருக்கின்றன. அவர்களில் ஒருவர் தான் நமது அன்புக்குரிய சகோதரி அவர்கள், மீனாட்சி சகோதரி அவர்கள் வந்திருந்தார்கள் அந்த கண்காட்சியில் பார்க்கும்போது.
ஸோ இப்படியாக அந்த இளம் தளிர் மதனி தென்மண்டலத்திலே அப்போவே அவர்களுடைய நடைமுறை, அவருடைய செயல்பாடு, அவருடைய தீர்க்கமான சேவையில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை எல்லாம் இப்பொழுது நான் சிந்திக்கின்றேன். அப்போ எனக்கு கூட தெரியாது, ஏன்னா நானும் புதுசு தானே. ஸோ இப்பொழுது சிந்தித்து பார்க்கின்றேன் அவர்கள் எவ்வளவு தீர்க்கமாக அவர்கள் செயல்பாட்டில் இறங்கியிருக்கிறார்கள் என்று. ஆனால் அப்போ எனக்கு தெரியாமலே என் வார்த்தையில் அவர்கள்ட்ட அடிக்கடி நான் சும்மானாலும் கேஷுவலாக லைட்டர் இதில் என்ன சொல்லுதுண்டு, மதுரை மேயர் நீங்கள் தான் சாரி, நீங்கள் தான் சிஸ்டர், மதுரை மேயர் அப்படின்னு சும்மா நாள் அடவோப்பா நீ வேறு என்னையா அடியில் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாட்களில் அவர்களே தென் மண்டலத்தினுடைய மேயராக வந்தார்கள். எனக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆஹா எவ்வளோ பெரிய பாபா எவ்வளோ பெரிய பொறுப்பை இந்த சகோதரிகளுடைய தலையில் வைப்பதற்காக நமக்கு அந்த அப்போவே அந்த இது விளையும் பயிர் முளையில் தெரிவது போல அவர்கள்ட்ட அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக குணங்கள், பரந்த சிந்தனை. ரொம்ப முக்கியமான 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடித்தமானது, எல்லாருடைய விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சத்தியத்தில் இருக்க வேண்டிய 16 கலைகள் அவங்கள்ட்ட உண்டு. அதில் 2 விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒன்று, வருகின்றவர்களை நண்பர்களாக ஆக்கி கொள்ளக்கூடிய கலை. எளிதில் முன்னால் இருக்கக்கூடியவர்களை கவர்ந்து அவர்கள் உள்ளத்தை இடம் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட எக்கச்சக்கமாக பார்க்கலாம். அடுத்தது எளிமை. சகோதரிகள் சொன்னாங்க, குட் லீடர்னு சொன்னால் அவைலபிலிட்டி இஸ் ஃபர்ஸ்ட் வர்ச்சு வேல்யூ. அதே போல் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும். யார் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, படித்தவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவங்களாலும் சரி, விஐபியாக இருந்தாலும் சரி தான், சாதாரணமானவங்களை எல்லாத்தையும் ஒன்று போல் அருமையாக பழகுவாங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள் அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரீமாக இருந்ததுனால தான் இட் வாஸ் ஆக்சுவலி ஓவர்ஃப்ளோயிங். அது பொங்கி வழிந்ததின் காரணமாகத்தான் இன்றைக்கி இவ்வளவு பெரிய ஒரு பெரிய பரிவாரத்தை நம்மால் காண முடிகிறது. ஸோ இப்படி அப்போ இன்னொரு லைட்டர் வெயினில் சொல்லுவோம் அவங்கள்ட்ட, உங்கள் கீழே சிஸ்டர் நாம் பாபா சர்வீஸ் உங்கள் கீழே இருந்து நம்ம சேவை பண்ணணும். இப்போ அப்புறமா கொஞ்ச நாள் மதுரை மட்டும் சென்னைக்கு வரும்போது தான் இங்கே இருக்கும்போதே சொல்லுவேன், அடப்போப்பா நீ இன்னும் உடவே இல்லையா, அதே பிடிச்சிட்டு உட்காந்துக்கிற, சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறது, புகழ் பாடிக்கிட்டே இருக்குது. புகழ் பாடல் சிஸ்டர் உள்ளத்துலேருந்து வர்றதை உங்கள்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு கேஷுவலாக நாம் பேசிக்குவோம். அதெல்லாம் எனக்கு இப்போது நினைவுக்கு வருது. ஆக எந்த விஷயத்திலையும் அவர்கள் சகோதரிகள் புரிவு போல் தீர்க்கமான முடிவு, சுருக்கமான முடிவு, உடனடியான முடிவு, இப்படி பல விஷயங்களை அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து நாம் கற்று தெளிந்து கொண்டோம் என்பதுன்னு சொன்னால் அது மிகையாகுது. இப்போ பாருங்கள், அதிலிருந்து பாருங்கள், அடுத்து இங்கே இருக்கக்கூடிய மக்களோடு பகழ வேண்டும் என்றால், பழக வேண்டும் என்று சொன்னார், அவர்களை மனதிலே பாபாவுடைய மனதிலே இருக்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவை மிக முக்கியமானது தமிழ், இந்த மொழி. உடல் அவங்க அதையும் எழுத படிக்கிறக்கூடிய அளவுக்கு அவங்க நம்முடைய சகோதரர்களுக்கெல்லாம் லெட்டர் போட்டுக்கிறாங்க. அவங்க பார்த்துக்க ஆரம்ப காலத்தில் அவங்க லெட்டர்லாம் போட்டதும் பின்னால் ஒவ்வொருத்தருக்கும் தமிழிலே லெட்டர் போடுற அளவுக்கு அவர்கள் தமிழை கற்றுக்கொண்டார்கள். அது முக்கியமான இது. உதாரணமாக வெளி உலகத்தை பார்ப்போம். வேறு மதத்தை சார்ந்தவர்கள், வெளிநாட்டு வந்தவர்கள் வந்த உடனே முதல்ல என்ன பண்ணாங்க, அவங்களுடைய மதத்தை இங்கே பரப்புவதற்கு முதல்ல இங்குள்ள மொழிகளை பண்ணாங்க. எம்பாவணி இங்கே உள்ள இதில் செய்யலே அவங்க எழுதினாங்க. அதை அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இங்கே மனசில் நாம் பூந்து போகணும் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப முக்கியம். தெரிஞ்சு கொண்டதுனால அதில் கவனம் செலுத்துவாங்க. சின்ன எல்லாருக்கும் அது வராது. வேற்று ஒரு மொழியை படிக்க வேண்டும், அதுக்கு டைம் ஒதுக்கணும், அதுக்கு இது பண்ணணுங்கிறதுலாம் எல்லாருக்கும் அந்த இது இவங்கள்ட்ட இயற்கையிலேயே அந்த தன்மை அதிகமாக இருந்ததன் காரணமாக தமிழ் மக்களோடு ஒன்றினார்கள். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேரை நம்ம இந்த பெரிய தோட்டத்தில் பூத்து குலுங்குவதை நான் பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், நான் அவங்க விஷயத்தில் லெக்சரெல்லாம் ரொம்ப டீப்பாக அது ஆகலாமா அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒருமையாக ரொம்ப சிம்பிளாக எளிமையான விஷயம் எனக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருந்ததுன்னா, மற்றவங்கள்லாம் ரொம்ப அதை தயங்குவாங்க. ஆனால் அவங்க ரொம்ப போல்டாக ஒவ்வொரு வாக்கியத்துக்கு நீங்களும் கவனிச்சிருப்பீங்க, பகவான் சொல்கிறார். கேட்டிங்களா? அவங்க வார்த்தையில் யாருமே லெக்சரில் நம்ம பொதுவாக இருக்கிற மட்டத்தில் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டோம். ஆனால் அவங்க எல்லா லெக்சர்லையும் எல்லா விதமான சொற்பொழிவுகளிலையும் பாபா சொல்லக்கூடிய பாபாவை பிரத்யட்சம் பண்ண வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருந்தார்கள் என்று நமக்கு புரிகிறது. எனக்கு அனுபவம் ஆகிறது என்று சொல்ல வேண்டும். எப்போ பார்த்தாலும் அடிக்கடி பகவான் சொல்கிறாரு, பகவானுடைய சேவை, பகவானுடைய காரியம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அந்த வார்த்தையை உபயோகிப்பது கேட்குறவங்களுடைய மனசில் ஒரு பெரிய ஒரு நெருடலை, ஆன்மீக நெருடலை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இப்படி பல அம்சங்கள் இருந்து கடைசியில் நமது ஆசையும் பூர்த்தி ஆனது எப்போ, கடைசியில் 1.5 ஆண்டுகள்
கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளை தாண்டி இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் மட்டுமே அவர்களுக்கு கீழ் இருந்து சேவை செய்யக்கூடிய பாபாவுடைய பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுவும் பாருங்கள், ஆரம்பத்தில் நான் சும்மா நாள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு கீழே சேவை பண்ணணும் சிஸ்டர்னு, கடைசியில் அந்த பாக்கியம் ஒரு ஆண்டு தான் கிடைச்சிது. அங்கேயும் பாருங்கள், சென்னையில் வந்த பிறகும் கூட அந்த குறிப்பிட்ட ஒரு ஆண்டு காலத்தில் அங்கே இருக்கவங்க எல்லாருடைய மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க. குறிப்பாக தாய்மார்கள் வகுப்பு, அவங்களுக்காக விசேஷமான வகுப்புகளை ஏற்பாடு செய்து மத்தியான நேரங்களில் அவங்களுக்கான பிரத்யேகமான ஒரு வகுப்புகள் அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களே சொல்லி அவங்களே நடத்திய ஒரு விஷயங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். அதுபோக இன்னும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் ரொம்ப உயர்ந்த ஸ்திதியில் இருந்தாங்கங்கிறத அந்த காலத்தில் நாம் வந்து பார்க்க முடிஞ்சது. ட்ரிவாண்ட்ரமுடைய மெகா ப்ரோக்ராம், அங்கேயும் கூட அவங்களுடைய கீழே நம்ம சேவை பண்ணும்போது அவங்களுடைய குணாதிசயங்களை, தெய்வீக நற்பண்புகளை எல்லாம் ரொம்ப தீர்க்கமாக நாம் காண முடிந்தது. இப்படி கூட இருக்கிறவங்கள், அது போக மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க வேண்டும். அதுதான் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த அன்பு சகோதரிகளை. இது உலகம் முழுக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. குழந்தைகள் போல் அவர்கள் பார்த்து கொண்ட பண்பு. அந்த தீதி இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சகோதரிகள், சேவை செய்த பாபாவுடைய பணியில் இருந்த சகோதரிகள்லாம் அவங்கள அம்மாவாக பார்த்தார்கள். அதுபோல் அவர்களும் அவர்களை சேயாக குழந்தைகளாக பார்த்து நடத்திய விதமும் இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகிறது என்று சொன்னாலும் மிகையாகாது. அப்படி அன்போடு அரவணைப்போடு ஆழ்ந்த ஒரு தீர்க்க தரிசனத்தோடு என்று சொல்லலாம். பின்னாள்கள் இவர்கள் இந்த மாதிரி வர வேணும், இவர்கள் வந்து பின்னால் பெரிய பெரிய சென்டர்கள் அவங்க சமாளிப்பதற்கு தகுதியுடையவர்களாக ஆக வேண்டும் என்று தன்னிடம் என்ன பாபா கொடுத்தாரோ அதையெல்லாம் இவர்களுடைய உள்ளத்திலும் கூட விதைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி அற்புதமான பல நற்பண்புகளை கொண்டிருந்த சகோதரனுடைய நினைவுள்ளாள் அன்று இந்த இடத்துல உங்களை எல்லாம் சந்திப்பதற்கும் இங்கு வந்து இந்த நல்ல நாள் ஒரு ஆர்வத்தோடு இருந்தது. இன்றைக்கி கட்டாயம் நாம் கலந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய உளமார்ந்த ஒரு மரியாதை என்ற நினைப்போடு நினைத்து கொண்டிருக்க வேளையிலே நமது அன்பு சகோதரிகளும் சொன்னாங்க, வரலாம், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டது இருந்து எனக்கு அப்படியே தேனில் பால் வார்த்த மாதிரி ரொம்ப இனிமையாக இருந்தது. அதனால் அதற்கு எனக்கு பெர்மிஷன் கொடுத்து இங்கே வரவழைத்து உங்களோடு இந்த சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓம் சாந்தி. நன்றி சகோதரர் சுந்தரேசன் அவர்களே. நீங்கள் உங்கள் கருத்துக்களை முழுமையாக வைத்து விட்டீர்கள் என்று நினைக்க வேண்டாம். அடுத்த வாய்ப்பிற்பின் மறுபடியும் உங்களை அழைப்போம் நாங்கள். ஏன்னா நம்மளுடைய தமிழக சேவையில் ஆரம்பத்திலேருந்து தீதி கூட பார்த்தீங்கன்னா, தீதி இவங்ககிட்ட பேசுகிறது இவங்க தீதிகிட்ட பேசுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க. குடும்பத்தில் எல்லாருமே நம்ம குடும்பத்தில் ஒரு மெம்பர்ஸாக தான் இருக்கிறோம். ஆனால் சில பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த உறவு முறைகளில் ஒரு அதிகாரமாக பேசிக்குவாங்க. நம்ம சுந்தரேசன் பிரதர் தீதிகிட்ட பேசுகிறதும் தீதி சுந்தரேசன் பிரதர்கிட்ட பேசுறது வித்தியாசமாக இருக்கும். நாங்களாம் கூட சுந்தரேசன் பிரதர்கிட்ட ரொம்ப மரியாதையாக பேசுவோம், பயந்துக்கிட்டு பேசுவோம். பயந்துட்டு இந்த சென்ஸ் அவ்வளோ ரெஸ்பெக்டாக. ஏன்னா அவங்களாம் ஆரம்பத்துலேருந்து நம்மளுடைய யஜ்யத்தில் அடித்தளமாக இருக்கக்கூடியவர்கள், நம்மளுடைய சேவையில் ரைட் ஹேண்டாக இருக்கக்கூடியவர்கள், நம்மளெல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள். ஆனால் அவங்க வந்து தீதிகிட்ட அப்படி பேசுவாங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ மூத்த சகோதரிகிட்ட பேசுகிறதுக்கும் இளைய சகோதரிகிட்ட பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் தீதி வந்து மூத்த சகோதரியாக இருப்பாங்க. ஆனால் பிரதர் பேசும்போது அவர் என்ன ரிலேஷன்ஷிப்பில் பேசுறதுன்னு தெரியாது நமக்கு. அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ளே இருந்தது. அதனால் அதை அவங்க பகிர்ந்து கொள்வார்கள்.